Hello guys, welcome. So இன்னைக்கு வீடியோவில் நம்ம ZX10R ஒரு கம்ப்ளீட் சர்வீஸை முடிக்க போகிறோம். ஸோ நம்ம வண்டி லாஸ்ட்டு சர்வீஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அடுத்த சர்வீஸ்க்கான டைம் இது. நம்ம யூஸ்வலாக ஒரு 1 இயர் டைம் இல்லைன்னா ஒரு 6000 கிலோமீட்டர் கேப்பில் தான் 10R சர்வீஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட்டு சர்வீஸை முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சர்வீஸ் போகிறதுக்கு முன்னாடி வண்டியை பெட்ரோல் போடலான்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன். கேப்பில் ரயில்வே கேட்டை போட்டாங்க, வெயிட் பண்ணுவோம். கைஸ் வண்டியை ரீஃபில் பண்ணிட்டோம். ஸோ பண்ணிவிட்டு நம்ம இப்போது நாகர்கோவிலுக்குள்ளே ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீட்டெயில் சொல்லிடுறேன். இது வண்டியோட ஒரு கம்ப்ளீட் சர்வீஸு. ஜஸ்ட்டு நம்ம இன்ஜின் ஆயிலும் கூலன் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, ஒரு ஜென்ரல் செக்கப்பும் பண்ண போகிறோம். ஏன்னா வண்டி நல்ல கிலோமீட்டர் ஓடிடுச்சு. நம்ம வண்டி ஆல்மோஸ்ட் 27,000 கிலோமீட்டர்ஸ் ஓட போகுது. அதனால் ஒரு லெவலுக்கு மேலே வர்ற சர்வீஸ், அதாவது ஒரு 4000 5000 கிலோமீட்டர் நீங்கள் பண்ணுற சர்வீஸ்க்கும் இப்போ பண்ணுற சர்வீஸ்க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா வண்டியில் உள்ள இன்ஜினில் உள்ள வியர் அண்ட் டியரு, அதாவது அந்த லாங் ஸ்டாண்டிங் பார்ட்ஸ், இந்த கிளச், அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கிறது எப்போவுமே நல்லது. ஸோ நீங்கள் ஒரு புது வண்டியை சர்வீஸ் பண்ணுற மாதிரி 10R இனிமேல் சர்வீஸ் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நேபாள் ட்ரிப்லேயே ஆல்மோஸ்ட் 6000 கிலோமீட்டருக்கு மேலே வண்டியை ஓட்டிட்டோம். ஈவன் இந்த 10R நான் எடுத்து 4 வருஷம் ஆகுது. 4 வருஷத்தில் என் கைக்கு வந்த பிறவே நான் ஆல்மோஸ்ட் 22,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேன். அதாவது வருஷத்துக்கு ஆவரேஜாக 5000 கிலோமீட்டர்ஸுங்கிற மாதிரி என் வண்டி ஓடி இருக்குது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் பைக்ஸ் இந்த அளவுக்கு ஓடி இருக்க வாய்ப்பு கம்மி தான். ஸோ அதனால் நம்ம சர்வீஸ் எல்லாமே எப்போவுமே கொஞ்சம் டீட்டெயிலாக தான் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம இந்த 10R ஒரு ஃபுல் சர்வீஸில் என்னென்ன விஷயங்கள் நம்ம செக் பண்ண போகிறோம், செக் பண்ணி அதுக்கு உத்தேசமாக என்ன ஒரு சர்வீஸ் காஸ்ட் வருங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்டே டியூன்ட். ஹலோ கைஸ், சர்வீஸும் முடிச்சுட்டு வண்டியை வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சர்வீஸ் போன ரைடு ஃபுட்டேஜஸை நான் அந்த வீடியோவில் போடாததுக்கு 2 காரணம். ஒன்று கேமரா ஆங்கிளை தப்பாக வச்சிட்டேன். நம்ம வீடியோவில் ஃபோக்கஸ் ஆனது ஃபுல்லாக 10R டேஷ்போர்டு மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆச்சு, ரோடு எதுவும் ஃபோக்கஸ் ஆகலை. ஸோ அதனால் அது ஒரு காரணம். இன்னொன்று, அந்த ரைடு ஃபுட்டேஜை போட்டோன்னா நம்ம சர்வீஸ், இந்த வீடியோவோட கண்டென்ட் மெயினாக சர்வீஸ் தான். அதை தாண்டி தேவையில்லாமல் நம்ம ரைடு போன ஃபுட்டேஜ் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அதை இதில் போடலை.
ஸோ வீடியோவில் நம்ம சர்வீஸ் நடந்ததோடைய சின்ன சின்ன ஷார்ட் ஃபுட்டேஜஸ் எல்லாம் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன நடந்ததுங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மேஜராக பண்ணது வந்து ஆயில் சேஞ்சு. ஸோ இன்ஜின் ஆயில் வந்து நம்ம ஆக்சுவலாக எந்த சர்வீஸாக இருந்தாலும் ட்ரைன் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ இந்த வாட்டியும் சேஞ்ச் பண்ணிட்டோம். நம்ம 10R யூஸ் பண்ணுறது வந்து லிக்யூமோலி ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ 10Rக்கு வந்து 4 லிட்டர் வரும் இன்ஜின் ஆயில் வந்து. ஸோ ஆயிலும் ஆயில் ஃபில்டரும் சேர்த்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ எவ்ரி சர்வீஸ் நீங்கள் போகிறீங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அது கூட சேர்த்து ஆயில் ஃபில்டரையும் சேஞ்ச் பண்ணணும். ரெண்டாவது சேஞ்ச் பண்ணது வந்து வண்டியோட கூலண்ட்டு. ஸோ கூலண்ட் வந்து நான் நார்மல் கூலண்ட் யூஸ் பண்ணல, இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்ஜின் ஆயிலோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி இன்ஜின் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கூலாக ஓடும். அந்த ஹீட் டிசிபேட்டிங் கெப்பாசிட்டி வந்து இன்ஜின் ஐஸ்க்கு கொஞ்சம் கூட அதிகம். ஸோ அதனால் அதுக்கு வந்து இன்ஜின் ஐஸ் யூஸ் பண்ணுறோம். கூலண்ட் வந்து நம்ம வண்டி வந்து ஒரு 2.5 லிட்டர் கூலண்ட்டு நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ இன்ஜின் ஆயில், கூலண்ட், அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்டர். ஸோ அதையும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆயில் ஃபில்டரும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஏர் ஃபில்டர். ஏர் ஃபில்டரில் நான் ஆல்ரெடி வந்து கேஎன்என் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அது கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ கேஎன்எனில் என்ன அட்வான்டேஜ்னால், நீங்கள் ஒரு 5-6 தடவை அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோடய ஏர் ஃபில்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வரல. ஸோ அதனால் ஏர் ஃபில்டரை வந்து நான் க்ளீன் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மெயினாக செக் பண்ணது வந்து பிரேக். ஸோ பிரேக் ஆயிலை வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃப்ளஷ் பண்ணி எடுத்துகிட்டு புது பிரேக் ஆயில் போடுவோம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்டென்சிவான சர்வீஸ்னால் நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டியிருக்கோம். இது போக நார்மலாக நம்ம செயின் லூப் பண்ணி டைட்டு செக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நெக்கு கோன் செட்டோட டைட்டு, அதுக்கப்புறம் கிளச்சோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டோம். எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸு பிறகு நம்ம அதுக்கப்புறம் உள்ள நம்ம ரேம் ஏர், சிலிண்டர் ஹெட்டெல்லாம் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸ்பார்க் ப்ளக்கோட கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணோம். செக் பண்ணிட்டு பிறகு இன்னொரு முக்கியமாக நான் பண்ண விஷயம் வந்து த்ராட்டில் பாடியும் த்ராட்டில் ரோட்டாரையும் க்ளீன் பண்ணி போட்டோம். ஸோ அது க்ளீன் பண்ணி போட்டோன்னா நமக்கு அந்த grip கொஞ்சம் கூட நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வேலைகள் தான் நம்ம மேக்ஸிமம் இந்த சர்வீஸில் நம்ம வண்டிக்கு முடித்தது. சர்வீஸ் காஸ்ட்டு நம்ம மேஜராக பார்த்தோன்னா, இன்ஜின் ஆயில் வந்து 4 லிட்டர் வந்து லிட்டர் வந்து 1200 வரும். ஸோ அதுவே ஆல்மோஸ்ட் 5000 ருபீஸ் பக்கத்தில் வந்துருச்சு. அதுதான் மேஜர் காஸ்ட்டு. ப்ளஸ் நம்ம கூலண்ட் வந்து ஒரு 2000 ருபீஸ் பக்கத்தில் வரும். பிறகு அதர் லேபர் காஸ்ட்டு, ஒரு வாட்டர் வாஷு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12,000 இந்த சர்வீஸ் வந்து ZX10Rக்கு முடிஞ்சுது. இது வந்து நம்ம ஒரு எக்ஸ்டென்சிவ் சர்வீஸ் அப்படிங்கிறனால தான் இவ்வளோ காஸ்ட்டு. நீங்கள் ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு ஆயில் சேஞ்ச் அண்டு கூலண்ட் சேஞ்ச் மட்டும் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7,000 to 8,000 யூஸ்வலாக நம்ம ZX10Rோட சர்வீஸ் முடிஞ்சிடும். ஸோ நம்ம ZX10Rக்கு கொஞ்சம் அதிகமாக காஸ்ட் வர்றதுக்கு ரீசன் வந்து வண்டி ரன்னிங் வந்து ரொம்ப அதிகம். ஸோ யூஸ்வலாக நான் 1 year வரைக்கும் கூட என் வண்டி வெயிட் பண்ணுறதில்ல. சர்வீஸ் எல்லாமே ஒரு 7-8 monthஸில் அந்த 6,000 கிலோமீட்டரை ஓட்டி சர்வீஸ்க்கு கொண்டு போயிடுவேன். ஸோ அதனால் நம்ம வண்டிக்கு சர்வீஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக வண்டியை நான் செக் பண்ணி தான் எடுப்பேன். ஸோ அதனால் நம்ம 10Rக்குள்ள சர்வீஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ ஒரு சூப்பர் பைக் வந்து நீங்கள் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் யூஸ் பண்ணுறீங்க, கிலோமீட்டர்ஸ் அதிகமாக ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் செக் பண்ணுறது பெட்டர். ஸோ இன்றைக்கி வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம டுக்காட்டியை கையில் எடுக்க போகிறோம். டுக்காட்டியை பற்றின ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ, அது டெஸ்மோ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டுக்காட்டிக்கு. ஸோ அது என்ன, அதில் என்னென்ன இருக்குதுங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.